உறவு பிரிவு வேண்டுமா? வாதிட கற்றுக்கொள் என்கின்றது இன்றைய முதல் வாசகம். உறவு என்பது இருவழிப்பாதை. அது என்றுமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துத்தான் செல்ல வேண்டும். இல்லை, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்ற ஒரு மனநிலை வரும்பொழுதுதான் ஒருவருக்கொருவர் வாதாட தொடங்குகின்றனர். அப்படி வாதிடுதல் என்ற ஒரு பழக்க வழக்கம் இருவருக்கிடையே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த உறவு நீடித்திருக்கவே போவது இல்லை. அது நிச்சயம் ஒரு நாள் பிரிந்துவிடும் என்பது உண்மை. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக வாதிடுதல் என்ற பழக்க வழக்கத்திற்குள் செல்லவே கூடாது. அப்படி சென்றால் நிச்சயமாக உறவு பிரிவு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் வாதிடுதல் என்று வரும்பொழுது யார் பெரியவர் என்ற மனநிலை, ஈகோ மேலோங்கி நிற்கும். நான் தான் பெரியவர் என்று சொல்வதற்கு இரண்டு பேருமே முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஒருவர் தோற்பார், ஒருவர் வெல்வார். உறவு பிரிவு என்பது நிச்சயம் ஏற்படும். இந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கின்றோம். ஸ்தேவான் ஒரு பக்கம் நிற்கின்றார், மற்ற பக்கம் உரிமை அடைந்தோர் மீட்பு குழுவினர் என்ற ஒரு குழு நிற்கின்றார்கள். ஸ்தேவான் தனது கையில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கின்றார். கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் இருக்கின்றது. ஆகவே அவர் உண்மையை எடுத்துரைக்கின்றார். அந்த உண்மையை எடுத்துரைக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த உரிமையடைந்தோர் குழுவினர் அதற்கு செவிசாய்த்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக வாதிட தொடங்கியதால் இருவருக்கும் இடையே வாதம் முற்றி போய் உண்மை ஜெயிச்சது, பொய் தோற்று போனது. ஆகவே அவரை தரதரவென கட்டி இழுத்து தலைமைச் சங்கத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நமக்கு முன்பாக நிற்பவர் பொய்யே அல்லது தவறான கருத்தையே சொல்லி வாதிடும் பொழுதும் கூட சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. அப்படி இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக உறவு பிரிவு என்பது ஏற்பட்டுவிடும். அதிலும் சிறப்பாக குறிப்பாக கணவன் மனைவி இவர்கள் வாதிடும் பொழுது எதிர்த்தரப்பாளி தன் வாழ்க்கை துணைவர் தவறே செய்திருந்த அவர் வாதிட்டாலும் கூட அமைதியாக இருந்து விட வேண்டும். சில நாட்கள் கழித்து அந்த தவறு என்பது சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை விடுத்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் வாதம் நிச்சயமாக உறவு பிரிவில் போய் முடியும் என்பது உறுதி.